This video is sponsor is Gen Revise. இதில் வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நமக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திருப்தியான ப்ராடக்ட்டு வந்து கண்டிப்பாக இதில் வந்து கிடைக்கும். இது வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ண முடியும். நம்ம போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாக ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். நாங்கள் ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஷேர் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் கிடைக்கும்னு நம்புகிறோம். நான் இந்த வீடியோவில் வந்து மயில்கள் பற்றியும் அவங்களோட தன்மையை பற்றியும் சொல்லி போகிறேன். மயில்களை நான் வந்து பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம். நம்மளும் அதோட அழகை பார்த்து எல்லாருமே ரசிச்சிருப்போம். அதை ஆடுறதுலாம் பார்த்துருப்போம், நல்லாவே இருந்திருக்கும். எல்லாருமே இது எல்லாத்தையும் பார்த்து ரசித்து பார்த்துருக்கோம். ஆனால் அதோட தன்மைகளை பற்றியும் அதை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது சாதாரண விஷயங்கள் தான். அவங்களுக்கு இந்த வீடியோவில் மயில்களை பற்றி தெரிஞ்சதை சொல்ல வந்திருக்கேன். மயில் வந்து தேசிய பறவை. மயில் வந்து பூட்டானோட தேசிய பறவை. இப்போ நம்மளோட இந்தியாவோட தேசிய பறவை மயில் தான். மயில் வந்து பெண் மயிலை விட ஆண் மயில் தான் தொகை அதிகமாக உள்ளது. அப்புறம் வந்து பெண் மயில்கள் வந்து தொகை விரித்து ஆடுது. ஆண் மயில்கள் தான் தொகையெல்லாம் அதிகமாக உள்ளது. இந்த மயில் பற்றிய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. உங்களுக்காக இது மாதிரி தகவல்களை நாங்கள் அடிக்கடி செய்வோம். மயில்கள் எப்போவுமே அடர்ந்த காடுகளில் வாழ்வதில்லை. குறைந்த காடுகள் உள்ள நிலப்பரப்பில் தான் வாழ்கின்றன. மனிதர்களோட சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மயில்கள் வந்து இந்தியா, இலங்கை, பர்மா அப்புறம் இங்கிட்டிருந்து தான் இந்த இடங்களில் தான் அதிகமாக காணப்படுகிறது. மயில் வந்து இந்தியாவிலிருந்து தான் எல்லா பக்கமும் பரவுகிறது. மயில் வந்து முருகனின் வாகனமாக கருதப்படுகிறது. மயில் வந்து தானாகவே எப்போவுமே செத்து கிடந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இறந்து போய் பார்க்க மாட்டேங்க. ஏன்னா மயில்கள் வந்து அதுகளோட சாகும்போது அதோட சாக போகிறவங்க நேரம், நிமிடம் எல்லாமே அதுகளுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடுமா. அதனால் மயில் துயில் விரதம் இருந்து தான் அது வந்து மயில்கள் வந்து சாகுமோ. அதனால் நம்ம வந்து மயில்கள் இறந்ததை எடுத்தால் நம்மளால் பார்க்கவே முடியாது. மயில்கள் வந்து இந்து மதத்தில் கலாச்சாரத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அப்புறம் புத்த மதத்திலும் ரிக்வேதத்திலும் இடம்பெற்றுள்ளன. அப்புறம் கிரேக்கர்கள் வழிபாட்டில் கூட மயில்கள் வந்து முக்கியமாக இடம் பிடித்துள்ளது. மயில்கள் வந்து 70 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடிய உயிரினமாக பறவையாக உள்ளது. பெரிய தோகை வந்து ஆண் மயிலுக்கு தான் உண்டு. அது 200 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. இது ஏற்படுத்தும் ஆண் மயில்கள் தன் தோகைகளை வைத்து செலுத்தும் சத்தம் வந்து ட்ரம் ரோல் சவுண்டு போல் உள்ளது. அது ரயில் சத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது மயில்களின் முக்கியத்துவமாகும்.